ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி ஒரு கோல்ட் ப்ராசஸ் சோப் மேக்கிங் தான். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற கோல்ட் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஆவாரம் பூ வச்சு நம்ம இன்றைக்கி கோல்ட் ப்ராசஸ் செய்ய போகிறோம். ஆவாரம் பூ பவுடர் இது ஸ்கின்னை நல்லா கோல்டன் க்ளோ கொடுக்கும், பிரைட்னஸ் கொடுக்கும், ஸ்கின்னை லைட்டன் பண்ண ஹெல்ப் பண்ணும், பிக்மெண்டேஷன்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும், ஆக்னியோட மார்க்ஸ் இதெல்லாமே ரெடியூஸ் பண்ண இந்த ஆவாரம் பூ ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த ஆவாரம் பூ பவுடர் வச்சு நம்ம எப்படி சோப் மேக் பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து பக்கத்தில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆன்லைன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் மெஷர் பண்ணி எடுத்துகிட்ட ஆயில்ஸ் எல்லாம் கோகோனட் ஆயில் 75 கிராம்ஸ், கேஸ்ட் ஆயில் 7.5 கிராம்ஸ், ஆலிவ் ஆயில் 67.5 கிராம்ஸ்க்கு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ இதில் நம்ம பவுடர்ஸை மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் ஒரு 4 கிராம் பவுடர் எடுத்திருக்கேன். ஆவாரம் பூ பவுடர் ஒரு 4 கிராம்ஸ்க்கு எடுத்திருக்கேன். அதை இப்போ நம்ம ஆயில்ஸோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பேட்சுலால் மிக்ஸ் பண்ணிவிட்டு பிளெண்டர் போட்டுக்கோங்க. பவுடர்ஸ் ஆயிலோட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அதுக்காக நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட முசி ஹெர்பல்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம கோல்ட் ப்ராசஸ் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் சொல்லித்தரோம். பேசிக்காக ஆயில்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும், லை எவ்வளோ கால்குலேட் பண்ணணும், அதோட சாப் வேல்யூஸில் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும், எந்தெந்த ஸ்கின்னுக்கு எந்தெந்த மாதிரி சோப்ஸ் ரெடி பண்ணணும் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். உங்கள் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட மெல்டன் ப்ரோ, ஷாம்பூ மேக்கிங், ஃபேஸ் ஜெல் மேக்கிங், ஃபேஸ் க்ரீம் மேக்கிங், ஃபேஸ் வாஷ் மேக்கிங், குங்குமாதி மேக்கிங், லிப் கேரில் லிப் பாம், லிப் ஸ்க்ரப் இதெல்லாம் மேக் பண்ணுற கிளாஸஸும் இருக்குது. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம டீச் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா நான் உங்களோட கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பேன். உங்களுக்கு யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிளெண்டர் போட்டுக்கிறேன். நம்மளோட ஆயிலோடு நல்லா அது மிக்ஸ் ஆகணும். அதுக்காக நம்ம நல்லா பிளெண்டர் போட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் போட்டிங்கன்னா போதும். இப்போ நம்ம பிளெண்டர் போட்டாச்சு. இப்போ நம்ம லை சொல்யூஷன் தான் ஆட் பண்ண போகிறோம். காஸ்டிக் சோடா பார்த்திங்கன்னா 22.8 கிராமும், வாட்டர் 46 கிராம் எடுத்து ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி நான் ரூம் டெம்பரேச்சருக்கு எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி நம்ம ஆயிலோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சர் வந்தக்கப்புறம் தான் இது நம்ம ஆயிலோட மிக்ஸ் பண்ணணும். இந்த காஸ்டிக் சோடா எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு நம்ம நிறைய வீடியோஸில் போட்டிருக்கோம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நீங்கள் பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இதை நம்ம நல்லா கண்டிப்பாக ஃபில்ட்ரு பண்ணி தான் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆயிலும் இந்த லையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஓரளவுக்கு ஜஸ்ட் அது நல்லா ஓரளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பிளெண்டர் போடணும். எடுத்துனையும் பிளெண்டர் போடக்கூடாது. ஃபஸ்ட் நம்ம கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளெண்டர் போடுங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் பிளெண்டர் போட போகிறேன். ஸ்லோவாக அப்படி பிளெண்டர் போடுங்க. பிளெண்டர் போட நம்மளோட பேட்டர் நல்லா ரெடி ஆகும். ஸோ நீங்கள் பிளெண்டர் போடுங்க. அந்த வாட்டர் கன்சிஸ்டன்சி நமக்கு ட்ரேஸ் பார்த்திங்கன்னா அந்த இட்லி மாவு நல்லா கெட்டியாக இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த பதத்துக்கு வரணும். நம்மளோட பிளெண்டர் விட்டு எடுக்கும் போது அது ட்ரேஸ் வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா பிளெண்டர் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா பிளெண்டர் போட்டாச்சு. நம்ம கம்மி குவான்டிட்டினால் சீக்கிரமாகவே ட்ரேஸ் வந்துடும். ஓரளவுக்கு வந்தால் போதும். ரொம்ப கெட்டியாகிடுச்சுன்னா நம்ம போர் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு நமக்கு வந்துருச்சு. பார்த்திங்கன்னா நம்ம ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி போதும். இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா நமக்கு ரொம்ப திக்னஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம போர் பண்ணுற கஷ்டமாக இருக்கும். இப்போ இதில் நான் எசென்ஷியல் ஆயில் தான் ஆட் பண்ணுறேன். கிரேப் சீட் எசென்ஷியல் ஆயில் நான் ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் இல்லைனா 1 ml வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 ml தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எசென்ஷியல் ஆயில் ஊற்றினு கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி தான் இருக்கும். டக்குன்னு நம்ம போர் பண்ணிடணும். இந்த கன்சிஸ்டன்சி பக்காவாக இருக்குது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம போர் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஃப்ரீக்ரன்ஸ் எதுவும் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மோல்டுக்கு போர் பண்ணிக்கலாம். மோல்டுக்கு போர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐபி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ரப்பிங் ஆல்கஹால், நான் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் அதை நீங்கள் போர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம போர் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம சோப் பேட்டரை ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்மளோட சோப் பேட்டர்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலேயும் நம்ம ரப்பிங் ஆல்கஹாலை வந்து ஸ்ப்ரே பண்ணணும். நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இதை வந்து அப்படியே வந்து ஒரு 24 hours டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் அன்மோல்ட் பண்ணி காட்டுறேன். நான் பார்த்திங்கன்னா நைட் செஞ்சேன், ஆனால் மார்னிங்கே நான் அன்மோல்ட் பண்ணேன். எனக்கு பக்காவாக வந்துருச்சு. நம்மளோட ஆயில்ஸு லைஸ் எல்லாம் ப்ராப்பராக வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணோம்னா நமக்கு வந்து சோப் பார்த்திங்கன்னா பக்காவாக வரும். பார்த்திங்கன்னா நான் நைட்டு தான் பண்ணேன், பட் அடுத்த நாளே எனக்கு வந்து நல்லா சூப்பராக எந்த இதுவுமே ஒட்டாமல் வந்திருக்கு. நீங்கள் வந்து கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் படி கரெக்டாக பண்ணி அதோட மிக்சிங்கும் இருக்குது, மிக்சிங்கும் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மோல்டில் ஒட்டாமல் வரும். இப்போ நம்மளோட ஆவாரம் பூ சோப் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம உடனே யூஸ் பண்ண முடியாது. 40 days க்யூரியில் வச்சக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். pH டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். 40 daysக்கு அப்புறமும் pH டெஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் கொடுத்த ஆயில்ஸை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பை, டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.